Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி வந்து ஏத்தி இறக்கி இல்லாம நல்லா நேரா கரெக்ட்டா ஜாயின் பண்றது அப்படின்னு ரெண்டு மெத்தட்ல பார்க்க போறோம். இந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம சைடு ஜாயின் பண்றது மட்டும் டீடைலா வந்து ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல லைன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் தைக்கணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம சைட் ஜாயின் மட்டும் பண்றது மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால நான் ஸ்லீவ், ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் எல்லாமே லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் தச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு பீஸ் மட்டும் நான் பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு பார்ட் வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் பார்ட்ல லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் தைக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த பெல்ட் பட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 பீஸ் கட் பண்ணிருப்போம். லைனிங்ல 2 கிளாத், அதுக்கப்புறம் மெயின் கிளாத்ல ஒரு பீஸ் கட் பண்ணிருப்போம். இது வந்து இந்த மாதிரி தான் வந்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல இது ஜாயின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப நான் சொல்ற மெத்தட் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ராய்ட்ஜஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வெளியில தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். இப்ப அந்த பெல்ட் பீஸ்ல இருக்க ஒரு மெயின் கிளாத்தையும் ஒரு லைனிங் கிளாத்தையும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை வந்து துணிக்கு அடியில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த வைக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல வைக்கும் போது அந்த வி ஷேப்ல இந்த மாதிரி வெளியில தெரியணும். அந்த கார்னர் பீஸ் வந்து நம்ம பெல்ட் பீஸோட அந்த கிளாத் வந்து வெளியில இந்த மாதிரி வி ஷேப்ல தெரியணும். மேல இருக்க 2 கிளாத்துமே வெளியில இந்த மாதிரி தெரியணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஜாயின் வந்து கரெக்டா இருக்கும். நாலு துணியும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அங்க இருந்து வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். 2 தையல் போட்டதுக்கு அப்புறம் 4 துணியும் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்தது வந்து ஜாயின் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு துணி எதுவுமே வந்து ஏத்தி இறக்கி இல்லாம கரெக்டா வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ண முடியும். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நிறைய பிளவுசஸ் தைக்கும் போது தான் இது வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி சென்டர்ல நம்ம வந்து சென்டர் டாட் வந்து இந்த மாதிரி பிடிச்சு விட்டுருப்போம். அதையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள சேர்த்து தச்சிடக்கூடாது. அதையும் தனியா உள் பக்கமா இழுத்துட்டு இந்த மாதிரி மேல வச்சுதான் ஜாயின் பண்ணணும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி உள்ள ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்றத. இதே மாதிரி 4 கிளாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல வந்து அந்த வளைவா ஷேப்ல வந்து தச்சு விட்டுக்கலாம். பெல்ட் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியா தான் வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதனால எப்பவுமே கட் பண்ணும்போது சைட்ல எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. உயரத்திலையும் உங்களுக்கு தேவையான அளவை விட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 துணியையும் சேர்த்து மேல் பக்கமா நல்லா வந்து விரல் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த இடத்துலயும் சுருக்கம் இல்லாம ஜாயின் பண்ணிருக்குமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உள் பக்கமா திருப்பி அந்த ஒரு கிளாத்தையும் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை நல்லா வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஜாயிண்ட் வந்து நல்லா வந்து ராய்ட்ஜஸ் எதுவும் வெளியில தெரியாம இருக்கு. அந்த பிசுறு எதுவுமே வந்து நமக்கு வெளியில தெரியல. நடுவுல இந்த சென்டர் டாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லா அந்த டாட் எதுவுமே இந்த டாட் ஃபுல்லா வந்து இந்த தையலுக்குள்ள போயிடக்கூடாது. இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு மேல ஒரு பதிவு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பதிவு தையல் போடும் போதுமே வந்து நம்ம சென்டர் டாட் மேல தையல் போட்டக்கூடாது. கரெக்டா அதை வந்து எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பெல்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நான் இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணி எடுத்திருந்தேன். இப்ப இது எல்லாமே வந்து நம்ம சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த துணியெல்லாம் கடைசியா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி இதே மெத்தட்ல தான் எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து கீழே பெல்ட் பீஸ் வந்து மடிச்சு தைக்கிறது வந்து 2 மெத்தட்ல தைக்கலாம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பட்டி ஜாயின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா தச்சுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டா வந்துடும் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்ல கீழே வந்து மடிச்சு தச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் மடிச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் கிளாத் கட் பண்ணிருக்கேன். அதனால வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து துணியோட நல்ல பக்கம் வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்க வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் தச்சு திருப்ப போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லயே வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து நீங்க வந்து மடிச்சு தச்சுக்கணும்.
இப்ப நான் வந்து இதுலயே கிளாத் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு தைச்சுக்கிறேன். சாதாரண பிளவுஸ்க்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் மடிச்சு தைப்போம். நம்ம போட்டிருக்க லைன் மேல நல்லா விரல் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப சென்டர்ல இருந்து பாதியா மடக்கிட்டு டாட்டும் வந்து நம்ம பேக் டாட்டும் வந்து மார்க் பண்ணி தச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். பேக் டாட் வந்து 4.5 இன்ச் அளவுல வந்து மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு 2 சைடும் மார்க் பண்ணி டாட்டோட உயரம் வந்து 4.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உயரம் அகலத்துக்கு மார்க் பண்ணி அந்த பேக் டாட் வந்து நீங்க தச்சு விட்டுக்கோங்க. பேக் டாட் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே தையல்ல ஸ்ட்ரைட்டா தான் தையல் போடணும். கரெக்டா ஷார்ப்பா கொண்டு வந்து முடிக்கணும். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு வந்து பேக் பார்ட்ல முடிஞ்சிருச்சு. கீழவும் மடிச்சு தைச்சாச்சு, டாட்டும் மார்க் பண்ணி அடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்த்து இதை தைக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்ல கீழே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும்ல, அதை வந்து இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்க போறோம். எந்த சைடு வந்து பேக் பார்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வச்சு ஷோல்டர்ல பின் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் முடியறன வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கரெக்டா வச்சுட்டு முன்பக்கம் திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்ல நமக்கு கீழே அந்த பெல்ட் பீஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியும். அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேக் பார்ட்டோட இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சு சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டர்ல பின் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு நழுவாம இருக்கணும், துணி வந்து நகராம இருக்கணும் அப்படின்னா பிகினர்ஸா இருக்கும் போது இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆர்ம் ஹோல் கிட்ட கரெக்டா வச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா எவ்வளவு துணி இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பேக் பார்ட் வந்து பின் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. துணி எந்த அளவுக்கு ஏத்தி இறக்கி இருக்கு அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்ல. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத விட நம்ம போட்டிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம லைன் போடணும். அதை மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த பெல்ட் பீஸ் ஜாயின் பண்றதா நம்ம 2 மெத்தட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த லைன்ல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகமா துணி இருக்கு. 1 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்ச துணி வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு பெல்ட் பீஸ் எடுத்திருந்தீங்கனாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம போட்டிருக்க லைன் வரைக்கும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி இதை வந்து உள் பக்கமா இந்த மாதிரி மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பார்ட்டோட சேர்த்து கரெக்டா வந்து சைட்ல ஜாயிண்ட் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட்லயும் வந்து நமக்கு பெல்ட் பீஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி கரெக்டா வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். பெல்ட் பீஸ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். அதோட உயரம் தைக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த சைட்லயும் வந்து நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து பெல்ட் பீஸ்ல வந்து கட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க.
இப்ப நம்ம வந்து ஒரு மெத்தட்ல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. சாதாரணமா மடிச்சு தைக்கும் போது இந்த மாதிரி தான் மடிச்சு தைப்போம். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு மெத்தட் பார்க்க போறோம். அது வந்து நீங்க கொஞ்சம் பிளவுசஸ் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சைடு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிருக்க லைனை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி மீதம் இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். லைனிங், மெயின் கிளாத் எல்லாத்தையும் வந்து மொத்தமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளவுஸ்ல தைக்கும் போது 2 சைடும் வந்து ஒரே மெத்தட்ல தான் தைக்கணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோல காமிக்கிறதுக்காக 2 சைடும் வேற வேற மெத்தட்ல வந்து கீழே ஜாயின் பண்றேன். நீங்க ஒண்ணு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முதல் பண்ணோம்ல அதே மாதிரி ஃபுல்லா மடிச்சு தைச்சுக்கலாம். மேல இருக்க இந்த ஃப்ரண்ட் பார்ட் துணி இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து சுருட்டி உள்பக்கமா வச்சு நம்ம பாக்கெட் மாதிரி வச்சு தைக்க போறோம். வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தான் வந்து கட் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த 1/2 இன்ச் துணி தான் வந்து நம்ம அப்படியே வந்து மடிச்சு தைக்க போறோம். லைனிங் கிளாத்தையும் ஒரு மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு கீழே இருக்க லைனிங் கிளாத்துக்குள்ள நம்ம சுருட்டி வச்சிருக்க அந்த துணியெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கீழே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போடணும். நம்ம போட்டிருக்க லைன் வந்து கீழே ஸ்ட்ரைட்டா தையல் போட போறோம். அதனாலதான் நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணேன். தையல் போடும் போது நடுவுல நம்ம சுருட்டி வச்சிருக்கோம்ல அந்த துணி மேல தையல் விழுகக்கூடாது. தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த துணியை வெளியில எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு கரெக்டா வந்து ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கோங்க 1/2 இன்ச் அளவுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பிளவுஸ் ட்ரை பண்ணி நல்லா தச்சதுக்கு அப்புறம் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி கீழே வந்து நீங்க பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். தச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த சைட்ல இருக்க அந்த ஓப்பன் வழியா நம்ம வந்து சுருட்டி வச்சிருந்தாலும் அந்த துணியை வந்து வெளிப்பக்கம் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பிளவுஸ்க்குலாம் தைக்கும் போது இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஏதாவது டிசைன் பிளவுசஸ் தைக்கிறோம் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஆரி ஒர்க் பிளவுசஸ் எல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மெத்தட்ல நம்ம வந்து தைக்க முடியாது. நம்ம ஷோல்டர்ல எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க இல்ல நெக்லைன்ல ஏதாவது டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இது வந்து தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மெத்தட்லயே வந்து நீங்க கீழே மடிச்சு தைச்சுக்கலாம். நார்மல் நம்ம பூனம் சாரி பிளவுசஸ் எல்லாம் வந்து நார்மல் வேர் ட்ரெஸ்ஸஸ் டெய்லி வேர் பிளவுசஸ் எல்லாம் தைக்கிறோம்ல அதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. கீழே வந்து நம்ம இந்த மாதிரி பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதுலயும் நம்ம 3 சைடும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தச்சோம்ல அந்த மெத்தடுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஜாயிண்ட் வந்து நமக்கு தையல் வந்து இதுல வெளியில தெரியும். இதுல வந்து நமக்கு வெளியில தையல் தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்ப நம்ம செகண்ட் தச்ச மெத்தட்ல உள்பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னாலும் நமக்கு வந்து அந்த மடிப்பு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சு விட்டு இருக்கதே தெரியாது. நல்லா நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் செகண்ட் மெத்தடு. இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்லயும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பட்டன் பட்டி தைக்கிற இடத்துல நெக் லைன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றதையும். அப்பதான் வந்து உங்களுக்கு பட்டன் பட்டி தைக்கிற இடத்துலயும் அளவு வந்து ஏறி இறங்கி இல்லாம கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட் எடுத்து வச்சு சைட்ல வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க 2 சைட்லயும். இப்பவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் வந்து கரெக்டா தான் இருக்கும். இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து சைட்ல வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர்ல 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 2 மெத்தட்ல வந்து பெல்ட் பீஸ் ஜாயின் பண்றது பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட கீழே மடிச்சு தச்சுக்கலாம் சைட்ல மெஷர் பண்ணிட்டு. செகண்ட் பார்த்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள வந்து மடிச்சு வச்சு சுருட்டி வச்சு தைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழே பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்துதான் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியும் பேக் பார்ட்டோட சேர்த்து. நீங்க எந்த மெத்தட்ல தைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம். ஸ்லீவ்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியா ஆர்ம் ஹோல் கட் பண்ணிருப்போம். அதை வந்து கரெக்டா ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சு ஷோல்டர்ல பின் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து ஜாயின் பண்றது ஈஸியா இருந்தது அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷோல்டர்ல பின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் ஆர்ம் ஹோல்ல ஜாயின் பண்ணுங்க.
இப்போ ஒரு சைடு நம்ம எந்த அளவுக்கு தையல் ஸ்டார்ட் பண்றோமோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு சைடுல முடிக்கும் போது தையல் இருக்கணும். அதே மாதிரி நடுவுல ஜாயின் பண்ற இடத்துல எந்த இடத்துலயும் வந்து சுருக்கம் இல்லாம கரெக்டா வந்து ஜாயின் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து சுருக்கம் இல்லாம இருக்கும். ஆர்ம் ஹோலும் ஸ்லீவும் கட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நீங்க பாடி பார்ட்டோட வச்சு செக் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா துணி இல்லாம வரும். இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு சென்டர்ல ஷோல்டர் ஜாயின் வரும்ல, அது வந்து நம்ம பிளவுஸ்ல பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் ஜாயின் பண்ணுவோம். நிறைய பேருக்கு கட் பண்ணும்போது ஸ்லீவும் ஆர்ம் ஹோலும் ஜாயின் பண்ணாம இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸா இருக்கும் போது. அது ஏன் அப்படின்னா வந்து நீங்க ஆர்ம் ஹோல் வந்து ஸ்லீவ்ல வரைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் பாடி பார்ட்டோட வச்சு செக் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரே அளவா வந்து தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஸ்லீவ்ல. இப்ப முடிக்கிறோம்ல, இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு அகலமா தையல் வச்சிருந்தோமோ அதே அளவுக்கு தையல் போட்டு முடிக்கணும். அப்பதான் சைடு ஜாயின் வந்து நமக்கு ஸ்லீவ்லயும் ஏத்தி இறக்கி இல்லாம கரெக்டா வரும். இப்ப நான் தச்சிருக்க அளவு வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு தச்சிருக்கேன். இந்த சைடும் அதே அளவுக்கு தான் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இப்ப சைடு ஜாயின் வந்து தச்சோம்னா நமக்கு வந்து சைடுல வந்து கரெக்டா ஃபிட்டிங் இருக்கும். இப்ப இந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஏத்தி இறக்கி இல்லாம துணி வந்து கரெக்டா வந்து இருக்கும். இப்ப சைடு ஜாயின் வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சைடுல வந்து தையலுக்கான அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணும்போது அந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் சைடு இருக்கிற மாதிரி மேல் பக்கம் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லயும் அந்த எண்டிங் வந்து கரெக்டா வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தையலுக்கான அளவு வந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா தைக்கும் போது இந்த மாதிரி நேரா தான் வரணும். சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அதுக்கப்புறம் கைக்குள்ள ஸ்லீவ் லைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிராஸா வரும். நீங்க ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கிராஸா வந்து தையல் வரும். ஸ்ட்ரைட்டா தையல் வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்லீவும் கரெக்டா கட் பண்ணிக்கணும். பாடி பார்ட்ல ஆர்ம் ஹோலும் கரெக்டா வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கணும். தையல் வந்து நம்ம கீழ இருந்து போட ஆரம்பிக்கலாம். கீழ இருந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த லைன் மேலேயே வந்து ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கணும். முடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்கோங்க. பிளவுஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணும்னாலும் சைட்ல போட்டுக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம் சைடு ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது. இப்ப ஸ்லீவ்லயும் மேல எக்ஸ்ட்ரா இல்ல, இந்த இடத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல நமக்கு வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. சென்டர்ல ஆர்ம் ஹோல் முடிகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கரெக்டா வந்து ஜாயிண்ட் ஆகணும். சைடு ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி தச்சாதான் உங்களுக்கு வந்து சைடு ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ்ல. இந்த சைடும் நான் வந்து தச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க வந்து கீழே பெல்ட் பீஸும் மேல ஆர்ம் ஹோல் கிட்ட ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டு இதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து சைடு ஜாயின் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.